ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு மலையாளம் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியான உயிர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அஜீப். இவர் ஒரு ஸ்டேஷனில் ப்ரொபேஷன் எஸ்ஐயாக போய் அப்படி சார்ஜ் எடுக்கிறாப்புல. அந்த ஸ்டேஷன்லேயே ஜோய் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஒரு ஏஎஸ்ஐ, அவர் பழந்துன்னு கொட்டை போட்ட ஒரு நபர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கை, அவர் அங்கே தான் இருக்கிறாப்புல. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா சிங்க் ஆகிடுது. இப்போ திடீர்னு அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. சார், ஒரு பெண்ணுடைய சடலம் ஒன்று ஒரு கிணத்துக்குள்ளே கிடக்குது அப்படின்னு. இப்போ ஹீரோ அண்ட் டீம் எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் இப்போ ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணி உடனே அந்த பாடியை மேலே தூக்கி, ஓகே யார் இந்த பொண்ணு, யார், என்ன ஏது அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கேஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியல. அக்கம் பக்கத்தில் விசாரித்து தான் அந்த பொண்ணு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே இவங்க அரைவாகிறாங்க. ஆனால் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குற நம்ம கதாநாயகன் அடுத்தடுத்து அவரே எதிர்பார்க்காம அந்த கேஸ் எது வரைக்கும் இவரை இழுத்துக்கிட்டு போச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2018 ஜோசப் அப்படின்னு சும்மா மிரட்டி விட்டாங்கடா படமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் மலையாள படத்தை கொடுத்த எம் பத்மகுமாருடைய இன்னொரு படம் இது. அந்த ஒரு ஆர்வத்தில் தான் இந்த படம் ஓகே இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு இது கொஞ்சம் டைம் இல்லாமல் போனால் கூட லேட்டாக பார்த்து ஒரு வழியாக முடித்தோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஷாஜி அண்ட் நிக்கில் அப்படின்னு 2 பேர் எழுதி இதை எம் பத்மகுமார் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுடைய சடலம் கிணத்துக்குள்ளே கிடக்குது அப்படின்னா முதல்ல இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த பொண்ணு எப்படி இங்கே வந்து இறந்து கிடந்திருக்கு வாய்ப்பு இருக்குது, இது கொலையா தற்கொலையா, அது கொலையாக இருந்ததுன்னா யாரு காரணம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த எல்லா பரபரப்பும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. அதுலேயும் ஹீரோவே எதிர்பார்க்காத ஒரு சில மேனிப்புலேஷன் மேட்டர்லாம் இருக்குது. அது நான் சொல்ல விரும்பல, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் இல்லை கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு தேவையான அந்த பதபதைப்பு, அந்த பரபரப்பு, என்ன நடக்க போகுது, யாராக இருக்கும், இது யார் யாரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போயிருந்தது இந்த டீம். படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 4 பேர் தான் நான் சொல்லுவேன். ஒன்று ரோஷன் மேத்யூ, அவர் தான் ஹீரோவாக அஜீப் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காப்புல. பைஜு சந்தோஷ் வந்து ஒரு நல்ல காஸ்டிங், அவர் இதே மாதிரி கதாபாத்திரம் எக்கச்சக்கமாக பண்ணிட்டாப்புல. ஆனால் இந்த படத்துலையுமே கூட அந்த கதைக்கு கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய, ஹீரோவோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அது தேவையான விஷயத்தை நல்லா கொண்டு வந்தார் அந்த ஜோய் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில். இது போக ஸ்ருதி மேனன் ஒரு கேரக்டர், வினோத் சாகர் ஒரு கேரக்டர், இது 2 தான் அடுத்த முக்கியமான கேரக்டர்ஸ்னு சொல்லுவேன். இதை தாண்டி டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு படம் பார்த்து முடியும் போது வருது. ஆனால் அந்த படத்துடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இதனுடைய செகண்ட் ஹாஃப்னு சொல்கிறத விட மொத்த செகண்ட் ஹாஃப். ஏன்னா படத்தை எங்கே ஆரம்பித்தாங்களோ, அதாவது ஒரு இளம் பெண்ணுடைய சடலம் கிணத்துக்குள்ளே கிடக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி இது தற்கொலையா இல்லை கொலையாக இருந்தால் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்கே வரைக்கும் போகிறார் இல்லையா. இது எல்லாத்துக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் கன்க்ளூட் பண்ணி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கதை முடிஞ்சு போகும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் என்னது சொல்லுவீங்க, ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அதுக்கு இவங்க பண்ண விஷயம்தான் இந்த படத்துக்கே வேட்டு வச்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க ஆரம்பித்த கதையை முடிச்சுட்டாங்க இல்லையா. ஆனாலும் ஹீரோவுக்கு சைல்டுஹுட்லேயே ஒரு சின்ன ட்ராமா ஒன்று இருக்குது. ஈவன் கூட இருக்கக்கூடிய அந்த ஜோய் கேரக்டருக்கு கூட குழந்தையே கிடையாது. அப்படிங்கிறனால 2 பேத்துக்குமே அந்த சின்ன பிள்ளைங்க அது சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது பயங்கர எமோஷனலான ஒரு கனெக்டை கொடுக்குற ஒரு மேட்ரு. அதனால அந்த குழந்தைங்களை தேடி ஒரு டிராவலை இவங்க மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் செகண்ட் ஹாஃபை வள கொலன்னு இழுத்து வச்சிருக்கு இந்த டீம். இவங்க நினச்சிருந்தா அந்த ராஜு தங்கச்சி வீட்டில் வந்து பசங்க 2 பேத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று சொல்லும். அதே மாதிரியே தங்கச்சி வீட்டில் 2 பிள்ளைங்களை விட்டு போயிட்டாங்கன்னு அங்கேயே முடிச்சு போட்டுருக்கலாம் அந்த கேரக்டர் 2யும். தேவையே இல்லை. இந்த மொத்த செகண்ட் ஹாஃபையும் இதை வச்சு வளவலா கொலகொலான்னு இழுத்துக்கிட்டு போய் என்னங்க படம் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதில் முதல்ல 2 குழந்தைகளை காண, அந்த குழந்தைகளுக்கான தேடலில் இப்போ ஹீரோ இறங்குறாரு அப்படின்னா அந்த குழந்தைங்க எப்படியாவது கிடச்சிடணுங்க அப்படிங்கிற ஃபீல் ஒன்று இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த குழந்தைங்க யார், அந்த குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்கள் என்ன, அந்த குழந்தைங்க நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு, ஐயோ பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும் இல்லையா. எதுவுமே கிடையாது இந்த படத்தில். ஏன்னா அந்த 2 கேரக்டர்ஸும், அந்த குழந்தைங்க கேரக்டர்ஸ் 2 பேரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட விதமே அவ்வளவுதான். அதனால என்னமோ போது நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இன்னொரு மேட்ரு, அட்லீஸ்ட் இந்த கதையில் ஒரு சரியான ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோலை உள்ள வச்சிருந்துருக்கணும். ஐயோ இவங்கிட்ட அந்த குழந்தைங்க மாட்டிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பதவதைப்பு இருக்கணும் இல்லையா. அப்படி எந்த கதாபாத்திரமே இந்த படத்தில் கிடையாது. இதனாலேயே என்னவோ ஓடுது, நம்மளும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த செகண்ட் ஹாஃப். இதனாலேயே மொத்த படமாக பார்த்து முடிக்கும்போது இருக்குதுங்க ஏதோ பேருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் நமக்குள்ள விடுது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இவங்க UA16+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க OTTயில். என்கிட்ட கேட்டால் டெஃபினட்டாக அது ஒரு A சர்டிஃபைடு அந்த லெவலில் தான் நான் வைப்பேன். அந்த மாதிரி அந்த காட்சிகள் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அவங்க.
அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் தேவையான விஷயத்தை அந்த டீம் தேவையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பொழுதே போல பார்க்கலாமா சார் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.